ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜர்தூசியில் மேட் ஃபில்லிங் வந்து டைப் 2 தான் பார்க்க போகிறோம். நான் வந்து டைப் 2க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீகாக் டிசைன் எடுத்து வச்சுருக்கேன். டைப் 1 பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் நம்ம ஆல்ரெடி மேங்கோ ஷேப்பில் வந்து போட்டு காமிச்சிருந்தோம். இது டைப் 2. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், அதாவது ஏன் ரவுண்ட் ஷேப்பில் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு. நம்ம ப்ளவுஸில் போடுறப்ப ஷேப்பில் வந்து நம்ம போடுறது கிடையாது. இந்த மாதிரி பீக்காக்கு இல்லை ஏதோ மேங்கோ டிசைன், ஏதோ ஒரு வேறு டிசைன்ஸில் தான் போட போகிறோம். ஸோ இந்த டிசைனில் நான் போட்டு காமிச்சிட்டு ஃபைனலாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடணுன்றதையும் நான் தியரிட்டிக்கலாக ட்ரா பண்ணி எழுதி காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் வந்து இந்த பீக்காக்கை வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து ஜரி த்ரெட்டில் வந்து லைன் கொடுத்துட்டு சென்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோப்புக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கோரா ஜர்தூசியை தான் வந்து நான் வந்து லைனாக வந்து நான் எம்போஸ்டு ஒர்க்குக்காக வச்சுருக்கேன். இது நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சென்ட்ரு 2 அந்த ஜர்தூசி இருக்கு இல்லையா, 2க்கும் உள்ள கேப் வந்து எந்த அளவுக்கு வேணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பக்கத்தில் ஒட்டி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக வரும். கொஞ்சம் கேப் விட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜர்தூசியோட லென்த் வந்து அதிகமாக வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சென்ட்ரல் லைனு நமக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த சென்ட்ரல் லைனில் ஜர்தூசிக்கு மேலே ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், த்ரெட் எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சிவிங் த்ரெட் எடுத்திருக்கேன், ஜர்தூசி நீடில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 கலர் ஜர்தூசி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கிளிட்டர் ஜர்தூசியில் ஒரு கோல்டன் கலரும் ஒரு ப்ளூ கலரும் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட 2 கலர் இல்லைனா சிங்கிள் கலர்லேயே நீங்கள் போடலாம். அதே மாதிரி தின் ஜர்தூசி கூட யூஸ் பண்ணலாம். பட் கோரா ஜர்தூசி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு வந்து லோடிங்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது கீழே நம்ம பேஸாக போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மட்டும் கோரா ஜர்தூசி யூஸ் பண்ணுங்கள். மேலே ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுறப்போ அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேயும் ஜர்தூசி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்றதை வீடியோவில் போக போக உங்களுக்கு தெரியும். 2 கலர்லேயுமே வந்து சின்ன சைஸ்லேயும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு லைனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் அந்த சென்ட்ரு பாயிண்ட் எண்டு வரைக்கும் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் கொண்டு வரப்போ எத்தனை லைன் வந்து நீங்கள் போட போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து 2 லைன்ஸில் இருந்து மேக்ஸிமம் 4 லைன் வரைக்கும் நீங்கள் ஒரு கலரில் நீங்கள் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 ஜர்தூசி கீழே இருக்கிறத ஜர்தூசியாக நீங்கள் வந்து கன்வெர்ட் எடுத்துக்காதீங்க, எம்போஸ்டு ரோப்புனே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம வந்து ஜர்தூசியை லோட் பண்ணி பஞ்ச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க 2 ஜர்தூசிக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன், கேப்பில் வந்து பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது போகிறப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்காது, சென்டரில் அந்த கர்வ் மாதிரி தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஜர்தூசியை வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஜர்தூசிக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நீங்கள் ப்ளூ கலரில் எத்தனை லைன் போடுறீங்களோ அத்தனை லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 லைன்ஸாக 3 லைன்ஸான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 3 லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா கோல்டன் கலர்லேயும் 3 லைன்ஸ் தான் போடணும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஷேப் வருது இல்லைங்களா, இந்த சைடில் வரப்போ ஷேப் வந்து ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கீழே போகிறப்போ கம்மியாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஜர்தூசியோட சைஸையும் வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்னாவே எப்போவுமே நம்ம எப்படி பண்ணுவோம், கீழே இருக்க கிளாத்து தெரியக்கூடாது. அதே மாதிரி நம்ம எம்போஸ்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க ரோப்போ இல்லை அந்த ஜர்தூசியோ எதுவும் வந்து நமக்கு விசிபிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பக்கத்தில் ஒட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 2 லைனோடையே போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு அடுத்த கலரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கலரை வந்து 2 லைனோட நான் முடிச்சுட்டு அடுத்த கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன், பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணிக்கலாம், த்ரெட்டை நாட் போட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 லைன், அதாவது 2 லைன் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 2 லைனோ 3 லைனோ போட்டுக்கலாம். இது வந்து சின்ன ஸ்பேஸு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லைன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதாவது 2 லைன் வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கேன். அடுத்த 2 லைன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வந்து லோட் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் நான் லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நார்மலாக வந்து நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறப்ப பெரிய சைஸ் எடுப்போம். இப்போ வந்து ஏன் அப்படி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த லைன் இந்த ஒரு லைனுக்கு மட்டும்தான் நம்ம போட போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். மேட் ஃபில்லிங் வந்து நீங்கள் பேசிக் பார்க்கணுன்னா பேசிக் கிளாஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னுமே கிளியராக புரியும். மேட் ஃபில்லிங்குன்றது வந்து ஃபஸ்ட் லைனில் போட்டிருக்க அந்த லைனுக்கு சென்டரில் இருக்கணும் அடுத்த லைன். அப்போ தான் அது கரெக்டாக நமக்கு மேட் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூ கலர் வந்து 2 ரோப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம்ல கீழே, அந்த ஜர்தூசிக்கு 2 ஜர்தூசி ஒன்று ஸ்டிச் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் சிங்கிள் லோடிங்க்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜர்தூசிக்கு ஒரு லோடிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைனோட சென்டரில் அடுத்த லைனில் இருக்க ஜர்தூசி வந்து தெரியணும். அப்போ தான் அது வந்து மேட் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனில் இருக்க அந்த எம்போஸ்ட் ரோப்புக்கு ஒரு ஸ்டிச்சு ஒரு கோல்டன் கலர் ஜர்தூசி கொடுத்து ஃபில்லிங் பண்ணிட்டேன். அடுத்து கீழே இருக்க 2 ஜர்தூசிக்கு வந்து சேர்த்து ஒரு ஜர்தூசி மேலே வச்சு ஃபில்லிங் பண்ணிட்டேன். அடுத்தும் வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து 2 ஜர்தூசிக்கு ஒரு இது வந்து சென்டரில் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், பஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஒரு எம்போஸ்டு ரோப்புன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஜர்தூசி வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஜர்தூசியில் எந்த லென்த்துக்கு தேவையோ, ரொம்ப குட்டியாக தான் தேவைப்படும். ஏன் அப்படின்னா அந்த இடம் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக வந்து நம்ம ஜர்தூசி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸோ சேம் அதே ப்ராசஸ் அடுத்த ஒரு லைனுக்கும் போட்டு வரணும். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு லைன் போட்ட ஜர்தூசிக்கு ஒட்டியே தான் வந்து நெக்ஸ்ட் லைன் போடுற ஜர்தூசியும் போடணும். இப்போ வந்து இது 2வது கலர் ஜர்தூசி இல்லையா, ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபஸ்ட் லைனில் போட்ட அதே மெத்தடில் செகண்ட் லைனும் நம்ம போடுறோம். இதே மாதிரி நம்மளோட ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இதில் உங்களுக்கு என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலரில் இருக்கிற அந்த ஜர்தூசி வந்து அடுத்து நம்ம இந்த கோல்டன் கலருக்கு அடுத்து போடுறோம் இல்லையா, சேம் அதே அப்படியே வந்து டிட்டோவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லைன் போட மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து போடுறப்போ ப்ளூ கலர் ஜர்தூசியை அதாவது ஃபஸ்ட்டு 2 லைனில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அடுத்து கோல்டன் கலர் வரப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். இதில் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் வரலாம். என்ன அப்படின்னா, நமக்கு மேலே அதாவது 2 ஜர்தூசி வந்து இப்போது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, ஃபஸ்ட்டு 2. ஸோ நம்ம ஒரு லைன் போட்டாவே முடிஞ்சிடும். அப்படிங்கிறப்போ நீங்கள் அடுத்து கீழே இருக்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா, அடுத்து நம்ம என்ன கலர் எடுக்க போகிறோமோ அந்த கலர் ஜர்தூசி இதுக்கு முன்னாடி எந்த ஜர்தூசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த ஜர்தூசி வந்து எம்போஸ்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த ஜர்தூசி வந்து இப்போது கரெக்டாக அந்த இடம் வந்து முடிஞ்சிடும். அடுத்து நம்ம வர்றப்போ அடுத்த லைன் வந்து நம்ம போடுறப்போ கொஞ்சமாக வந்து ஜர்தூசியை கட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே கொண்டு போயிட்டு அப்படியே கீழே இருந்து என்ன பண்ணுறோம், ஜர்தூசியை வந்து கொண்டு வரோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவில் காமிச்சது இந்த சைடில் இருக்கிறதுல கொஞ்சம் இருக்குது, அதுக்கு மேலே இருக்க ஜர்தூசி வந்து நமக்கு லோடிங்க்கு இல்லை. ஸோ அந்த லோடிங்க்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜர்தூசியை கட் பண்ணுறதும் கட் பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி கலரும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் கேப் இருந்தாலும் அதை வந்து விட்டுறக்கூடாது. அதுலேயும் வந்து அடுத்து என்ன கலர் வருமோ அதை கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா தான் மேட் ஃபில்லிங் வந்து நீட்டாக இருக்கும். இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சொல்கிறப்போ உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம போடுறப்ப தான் அந்த இடத்தோட ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நான் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு சரியாக வந்து கிளியராக புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து வாய்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு வீடியோவை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக புரியும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு கலர் நம்ம போட்டு முடித்தோடனே எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கலர் எடுக்க போகிறோம். இப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம கோல்டன் கலர் போடுறப்போ ஃபஸ்ட் லைனில் இருக்க ஜர்தூசியில் மட்டும் லோட் பண்ணோம். பட் இப்போ அந்த ஃபஸ்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து எடுக்கிறப்போ கரெக்டாக வந்து அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், பஞ்ச் பண்ணி நான் த்ரெட் எடுக்கணும். ஆனால் எனக்கு அந்த இடத்துல லைட்டாக வந்து கிளாத்து தெரியுது இல்லையா, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நம்ம ரோப் இருந்தால் எந்த அளவுக்கு நம்ம ஜர்தூசி எடுத்து ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஜர்தூசி எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு
அப்படியே வந்து நம்ம கோல்டன் கலருக்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணமோ, இதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் கலர் ஜர்தூசி எப்படி ஸ்டிச் பண்ணமோ, சேம் அதே மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜர்தூசியை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு கொண்டு வரேன். எந்த இடத்துல கேப் நமக்கு தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில்லிங் கொடுக்கணுங்க. அதுதான் இந்த மேட் ஃபில்லிங்கில் ரொம்பவே வந்து ஒரு டாஸ்க்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜர்தூசியோட சைஸ் வந்து ஒரு சென்ட்ரு பார்ட்டுக்கு மட்டும் ஒரே ஈக்குவல் லென்த்தாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஷேப்பை பொறுத்து வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜர்தூசியோட சைஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் நம்ம வந்து கோல்டன் கலர் கொடுக்கணும் இல்லையா? அந்த 2 லைன் கொடுக்குறப்போ ஒரு லைனுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு டர்னிங்கில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அடுத்து நம்ம பேக்கில் கொண்டு வரப்போ அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு செயின் மாதிரி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம கோல்டன் கலரும் போட்டுட்டோம். இப்போ ஒரு டெஸ்ட்டு பாருங்கள். கோல்டன் கலர் போட்டோடனே உங்களுக்கு பார்த்தப்ப என்ன தெரியும்? அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு தெரியும். பட் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் கொஞ்சமாக கேப் இருக்குது. அதை விட்டோன்னா நமக்கு ரோப்பும் தெரியும். அதாவது ரோப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஜர்தூசியும் தெரியும். இன்னொன்று வந்து அந்த கிளாத்தும் தெரியும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்காக மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சும்மா அதாவது நம்ம ப்ளூ கலர் இந்த ஜர்தூசியை வந்து இன்சர்ட் பண்ணி கரெக்டாக நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஷேப்பில், அதாவது வேறு ஷேப்பில் போட்டோன்னா எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எப்போவுமே நம்ம ஃபில்லிங் போடுறப்போ சென்டரில் இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, என்ன டிசைனாக இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே வந்து ரோப் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ரோப்புக்கு பதிலாக நம்ம ஜர்தூசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஜர்தூசிக்கும் அடுத்த ஜர்தூசிக்கும் உள்ள கேப் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா சென்டரில் இருந்து 2 ஜர்தூசிக்கு, அதாவது கீழே இருக்க 2 ரோப்புக்கு ஒரு ஜர்தூசி லோட் பண்ணுறேன். அடுத்த 2 ரோப்புக்கு வந்து ஜர்தூசி லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி 2 லைன் வந்து ஒரு கலர் கொடுத்துட்டேன். இல்லை 3 லைன் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம். நான் வந்து 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். 2 லைன் கொடுத்துட்டு அடுத்து 2 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இருக்க, அதாவது அடுத்த கலர் நம்ம போடுறப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த கீழே லைன் போட்டிருக்கதை பார்த்தீங்கன்னா ரோப்புனே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஒரு கலர் முடிச்சுட்டு செகண்ட் கலர் வரப்போ ஃபஸ்ட்டு இருக்க ரோப்புக்கு வந்து ஒரு ஃபில்லிங்கு, அதுக்கப்புறம் கீழே 2 ரோப்புக்கு சேர்த்து ஒரு ஃபில்லிங் கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் கொண்டு போகிறப்ப நம்ம அதே சேம் ப்ராசஸில் கொண்டு போகணும். நம்ம ஒரு சைடில் முடித்ததுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் போகிறப்போ சேம் அதே மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதாவது 1 2 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறப்போ, இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி, அதாவது லைன் போட்டது வந்து ரோப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்ம ரோப் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக ஜர்தூசி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனும் நம்ம போட போகிறோம். சேம் இதே மெத்தட் தான். ஒரு ஃபஸ்ட் லைனில் இருக்கிறத அப்படியே அடுத்த லைனுக்கு வரப்போ சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் லைனில் போட்ட ஜர்தூசி வந்து நெக்ஸ்ட் லைனில் போட போகிற ஜர்தூசி வந்து சென்டரில் இருக்க மாதிரி வரணும். அதாவது நான் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப தான் நமக்கு மேட் ஃபில்லிங் வந்து ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு எம்போஸ்டு லுக்காகவும் இருக்கும். இது டபுள் கலர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2 லைனுக்கு பதிலாக நீங்கள் 3 லைன் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களோட ஸ்பேஸ் பொறுத்து. ஓகேங்களா? அதாவது நம்ம எந்த டிசைன் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆப்போசிட் சைட்லேயும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் சேம் இதே மெத்தடில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கேப் இருக்குது. அடுத்து இந்த ப்ளூ கலருக்கு அடுத்து என்ன கலர் போடணும்? கோல்டன் கலர். ஸோ கோல்டன் கலர் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். அடுத்து கீழே இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், ஸோ அந்த இடத்துக்குமே வந்து நான் சின்ன சைஸாக கோல்டன் கலர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அதே மாதிரி கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதுக்கு கீழேயுமே கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், கீழேருந்தே வந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஜர்தூசி ப்ளஸ் மேலே வந்து 2 லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜர்தூசியை லோட் பண்ணணுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எம்போஸ்ட் ரோப்பும் தெரியக்கூடாது. அதே மாதிரி நமக்கு வந்து 2 லைன் ஜர்தூசி ப்ளூனா ப்ளூ தான் போடணும். அதே மாதிரி அடுத்து கோல்டன் கலர்னால் இத்தினோண்டு ஸ்பேஸாக இருந்தாலும் கோல்டன் தாங்க போடணும்.
இல்லை நீங்கள் என்ன அடுத்து கொஞ்சம் தானே ஸ்பேஸ் இருக்குது, இதில் வந்து நம்ம ப்ளூ கலர் போட்டால் என்ன அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸாக இருந்தாலும் கொஞ்சமாக வந்து நம்ம ஜர்தோசி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சிங்கிள் கலர் எடுக்கிறீங்க அப்படின்னா மெத்தடு ஒன்று தாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிக்கும். கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கும். ஃபைனலாக நம்மளோட பீகாக் டிசைன் இது தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஆரி கற்றுக்கணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.